இன்னைக்கு என்ன பண்ணேன்னா அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, அங்கே கார்க் அப்படின்னு ஒரு தீவு இருக்குது. சரி. ஓகே, அது கார்க் தீவுன்னா அந்த லொக்கேஷன் எங்கேன்னு எடுத்திங்கன்னா, அந்த பெர்ஷியன் கல்ஃப் நேராக போய் முட்டும் இல்லையா, அதில் எண்டில் வந்து சின்ன பகுதி வந்து ஈராக்கோடது, ஆமாம். அப்புறம் குவைத்து, ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பஹ்ரைன் சிறுசா இருக்குது, கத்தார் இருக்குது. அதுக்கு அப்படி இந்த சைடில் பஹ்ரைனுக்கு கத்தாருக்கு பஹ்ரைனுக்கு இந்த சைடில் அப்படியே கிழக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது கடல்ல தீவுல கடல் தான். கடலில் ஈரான் அந்த பகுதியில் வந்து ஒரு 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்ன்றாங்க. அது டீட்டெயில் படிச்சு அவ்வளோதான். 20 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்னா ஒரு 5000 ஏக்கர் அவ்வளோதான். மொத்தம். ரொம்ப சின்ன இடம். ஆனால் அந்த 5000 ஏக்கர் தான் ஈரானோட மொத்த தலையெழுத்தையும் வணிக தலையெழுத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய இடம். அந்த இடம் பேர் என்னது? கார்க், KHARG, கார்க்ஸ் கார்க் அப்படின்னு. அது வந்து சொல்லும்போது ஜி சைலண்ட் ஆயிரும், கார்க் அப்படின்னு வரும். ஓகே, அதில் என்ன பண்ண 80-85% ஆயில் அங்கே இருந்து தான் கப்பலில் ஏற்றி வெளியே போகிறாங்க. இப்போ அதில் குண்டு அடிச்சுட்டு என்ன செய்யறது? அடிச்சிட்டாங்க. அதைத்தான் கேட்குறேன். காலையில் முதல் செய்தி அதான் பார்த்தேன். அடிச்சிட்டாங்க. அதில் என்னென்னா அதில் ஏன் இந்த ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரே நேரத்தில் 10 எண்ணெய் கப்பல் போய் நின்று எண்ணெய் ஏற்றுவாங்க. அப்போ எவ்வளோ பெரிய செட். அப்போ அந்த செட்டப் இருக்குல்ல, அந்த மொத்த இடத்தையுமே இந்த ஆயில் சம்மந்தப்பட்டு ரிஃபைனரி வச்சுருக்காங்க, ஆயில் ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க, அப்புறம் ஆயில் ஜெட்டி, இந்த இது கடலில் வந்து அந்த கப்பல் நிறுத்தி ஏற்றுறதுக்கு ஜெட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாம் அங்கே இருக்குது. ஒரே நேரத்தில் 10 கப்பல், அப்புறம் எக்ஸ்ட்ரா கப்பல் நிற்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1000 பேர் அதில் மோஸ்ட்லி இராணுவ வீரர்கள், என்ஜினியர்ஸ், இதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் கார்ட்ஸில் கார்க் இதில் அதை நேற்று அடிச்சிட்டாங்க. மொத்தம் 1000 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 1000 இருக்காங்க. உயிர் பலி ஆயிருக்கா? உயிர் பலியாக இது வரைக்கும் ஒன்றும் தகவல் இல்லை. இப்போ இது வந்து பெரிய எஃபெக்ட் ஆகும். இது யாருக்கு அஃபெக்ட் ஆகும்னு சைனாவுக்கு அஃபெக்ட் ஆகும். ஏன்னா சைனாவோட கப்பல் தான் போய்கிட்டு இருக்கு டெய்லி. ஆனால் இந்த போரை நடத்துறது சைனாவும் ரஷ்யாவும் தான் இப்போ வெளிப்படையாக வந்துட்டேன். ஆமாம், ஈரானுக்கு பின்னாடி இருந்து அவங்க தான் பண்ணுறாங்க. ஆயுதங்கள், இவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் களத்தில் இருக்காங்க. ஆமாம், அறிவுசார் தளத்தில் இன்டெலிஜென்ஸு, பாயிண்ட்ஸு, சேட்டலைட் கம்யூனிகேஷன் எல்லாமே அவங்க நடத்துகிறாங்கனால தான் சைனாவை வேட்டு வைக்கிறதோ. சைனா அவன் முதலே வந்து இந்த போரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே